ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே திரும்ப ஒரு முறையாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் அதிக மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தி நாம் எல்லாரும் அறிந்த, பலமுறை கேட்ட, படித்து பழக்கப்பட்ட 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். இன்றைய கருப்பொருள் என்னவென்றால், தேவன் தெரிந்து கொள்ளுகிற சிறந்த பாத்திரங்கள், அதைவிட்டால் தேவனுடைய சிறந்த பாத்திரமாய் மாறுவது எப்படி? இந்த பூமியிலே கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள், அர்த்தம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், நோக்கம் இல்லாமல். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். There's a plan for you. There's a purpose in your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் சில குறிக்கோளை வைத்திருக்கிறார். அந்த குறிக்கோளை எப்படி நிறைவேற்றுவது? God has a plan, God has a purpose, God has a promise. இந்த பூமியிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் தேவன் யாரையும் படைப்பதில்லை. அவர் நோக்கங்களின் ஆண்டவர். எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். அதனாலே நான் பேசுகிறேன், அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் இந்த செய்தியை கேட்க முடியாது. இல்லை என்றால் நீங்கள் வேறு ஏதோ பணியை செய்யலாம். உலகத்தில் 1000 பணிகள் இருக்கிறது. காலை முதல் இரவு நேரம் வரை எந்திரமான வாழ்க்கை. இதில் இந்த செய்தியை கேட்கிறேன் என்று சொன்னால், God has a plan for that. Not only a plan, he has a purpose. அதற்கு ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறார். இந்த நாளிலே 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிற ஒரு பெரிய வசனம். 1 - 51 வரைக்கும் வாசிக்க வேண்டும், நேரம் இல்லை. 50ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். இவ்விதமாக தாவீது ஒரு கல்லினாலும் ஒரு கவனினாலும் அடுத்து ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியரை மேற்கொண்டான். அற்பமான ஒன்று. ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டான். அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். பெலிஸ்தியனை மேற்கொண்டான், மடங்கடித்தான், கொன்று போட்டான். அடுத்த வார்த்தை, தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு ஊழியர்களே, நாளின் செய்தி தேவனுடைய சிறந்த பாத்திரமாய் மாறுவது எப்படி? தேவனுக்கு ஏற்ற உபயோகமான பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய் மாறுவது எப்படி? இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை, நான் பயனுள்ள பாத்திரமாய், இத்தான் தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம், எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்ற பாத்திரமாய், பயனுள்ள பாத்திரமாய், எஜமான் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் நீங்களும் நானும் வாழ வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற சில காரியங்கள், தேவன் எதிர்பார்க்கிற சில சிறப்பு அம்சங்கள் உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும். தேவன் இந்த பூமியிலே கோடிக்கணக்கான பேர் இருக்கும் போது தேவன் உங்களை என்னை கண்டுபிடித்தார். எனவேதான் அடிக்கடி இந்த வார்த்தை தேவன் சொல்கிறார், நான் வாந்திர வெளியிலும் உளையான சேற்றிலும் பாழான இடத்திலும் ஊழையிடுகிற ஸ்தலத்திலும் உன்னை கண்டுபிடித்தேன். அப்படியான தேவனுடைய கண்டுபிடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. சர் ஐசக் நியூட்டன் அவரை பார்த்து சொன்னாங்களாம், அவருடைய கண்டுபிடிப்புகளிலே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன? அப்ப சர் ஐசக் நியூட்டன் சொன்னாராம், கண்டுபிடிப்புகளில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தேவன் என்னை கண்டுபிடித்தார். அதான் என்னுடைய கண்டுபிடிப்புகளில மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்ன கண்டுபிடித்தாரே, சும்மா இருப்பதற்காக அல்ல, ஒரு நோக்கத்திற்காக, அவருக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு. இந்த கோடிக்கணக்கான பேர் திருச்சபைக்கு போகிறார்கள், ஆனால் அர்த்தமே இல்லை. இது வருகிறதும் போகிறது. ஆனால் தேவன் உன்னை என்னை கண்டுபிடித்த நோக்கமே உங்களை என்னையும் ஒரு சிறந்த பாத்திரமாய் மாற்ற, பயனுள்ள பாத்திரமாய் மாற்ற, எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்ற. அன்பானவர்களே, மாத்திரமல்ல, அனைவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக உங்களை என்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். God has blessed you to bless others. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததற்கு நோக்கமே உங்கள் மூலமாய் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அனைவருக்கு புரியவில்லை. உங்களை என்னை ஆசீர்வதித்த நோக்கமே to bless others. அனைவருக்கு நீங்கள் நானும்
ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் உங்களை என்னை கண்டுபிடித்தேன் தெரியுமா? நீங்களும் நானும் அரங்கத்திலே உலகத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும். அதற்காகவே தேவன் உங்களை என்னை கண்டுபிடித்தார். எனவேதான் அவர் சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்ற மனிதனை நான் கண்டுபிடித்தேன். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை God's man after his own heart. அவருடைய இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனை நான் கண்டுபிடித்தேன். அன்றைய பிள்ளையே, நீங்கள் எப்படி அவருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களா? அவருடைய சித்தம் செய்ய ஆயத்தமா? பாட்டெல்லாம் பாடலாம், உன் சித்தம் செய்ய நான் மடிந்திட வேண்டும். பாடுவது முக்கியமல்ல, அதற்கேற்ற பாத்திரங்களாய் மாற வேண்டும். இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், தேவனுடைய பயனுள்ள பாத்திரங்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு 3 காரியங்கள். நம்பர் ஒன், அதாவது காட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். தேவனுடைய அந்த பணித்தளத்திலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற வேலை எம்ப்ளாய்மெண்ட். நீங்க அனைவரும் அதை உணர்வதே இல்லை. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். எம்ப்ளாய்மெண்ட். இரண்டாவது, எனேபிளிங். அதற்கு தேவன் நம்மை ஒரு நல்ல ஒரு கருவியாக, ஒரு பாத்திரமாக உங்களை என்னை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். எனேபிளிங். மூன்றாவது, அன்பானவர்களே, எக்ஸால்டிங். உங்களை என்னை தேவன் உயர்த்த விரும்புகிறார். முதல் குறிப்பு என்னவென்றால் எம்ப்ளாயிங். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 1 சாமுவேல் 17:32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் உன்னுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் அந்த பெலிஸ்தியோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். நன்றாக கவனிக்க வேண்டும். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவள் கேட்டு அதை சவுலின் சமூகத்துக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, you are called by the royal king. நீங்களும் நானும் ராஜாவினால் அழைக்கப்பட்டவர்கள். ஒருவேளை திறமை இல்லாமல் இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். So you are called by the king. மறந்துவிட வேண்டாம். ஒருவேளை இலக்கணம் தெரியாமல் இருக்கலாம், இலக்கியம் தெரியாமல் இருக்கலாம், சின்ன கிராமமா இருக்கலாம். You and me, we are called by the king of king. அந்த ராஜாதி ராஜாவினாலே நீங்களும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது சொல்லுகிற வார்த்தை, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. எத்தனை பேர் ஆறுதலின் வார்த்தை. உலகமே கலங்கி கொண்டிருக்கிறது, உலகமே துக்கித்துக் கொண்டிருக்கிறது, உலகமே அவனை பார்த்து பயப்படுகிறது. ஆனால் ஒரு ஆறுதலின் நம்பிக்கையின் வார்த்தை, ஆறுதலின் வார்த்தை, தேற்றும் வார்த்தை, அரவணைக்கும் வார்த்தை. அவன் சொல்லுகிறான், ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. இதான் ரட்சகர் சொன்னார், ஒரு இதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் நானும் வாழ்கிற உலகம் கலக்கத்தின் உலகம். நாள்தோறும் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மரணம், விபத்துக்கள், துப்பாக்கிச் சூடு, குண்டு வெடிப்பு, பூமி அதிர்ச்சி. இப்படிப்பட்ட உலகத்திலே தாவீது சொல்லுகிற வார்த்தை, ஒருவனுடைய இதயம் கலங்க வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, அதற்காகத்தான் உங்களை தேவன் அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார். ஏனென்றால் கலங்கின மனிதர்களை கல்வாரின் பக்கமாய் திருப்ப, கலங்கின மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்ல, கலங்கின மனிதனுடைய கலக்கங்களை நீக்க உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். அடுத்த வார்த்தை அவன் சொல்லுகிறான், உம்முடைய அடியானாகிய நான் போவேன். இன்னைக்கு எல்லாருமே செல்ஃப் சென்டர் லைஃப், சுய திருப்தி. நான், எனது, என் மனைவி, என் பிள்ளை, என் வாழ்க்கை, என் குடும்பம், எல்லாமே சுயத்தையே மையமாய் கொண்ட வாழ்க்கை. அவன் சொல்லுகிறான், ராஜாவுக்காக நான் போய் அந்த பெலிஸ்தியோடு யுத்தம் பண்ணுவான். உலகம் சொல்கிற வார்த்தை, உன்னால் ஆகாது. அந்த பிள்ளையே, இதுதான் இந்த உலகத்தினுடைய தன்மை. ஒரு 3 காரியங்கள் சொல்லுகிறேன். நம்பர் 1, காட் டிஸ்டிங்விஷ். தேவன் இவனை தெரிந்து கொண்டார். தேவனால் நீ பயன்படுத்தப்பட வேண்டுமானால் நம்பர் 1, ரெடி ஃபார் எனி காலிங். தேவனுடைய அந்த அழைப்பிற்கு ஆயத்தமாயிருங்கள். இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை, எனக்கு அழைப்பே இல்லை. இல்லை, எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. நான் அப்படியே நினைச்சேன்.
என்னுடைய 20வது வயதிலே தேவனை அழைத்தார். 17வது வயதிலே நான் ஆண்டவரை அறிந்தேன். 20வது வயதிலே எனக்கு அழைப்பு வந்தது. பல தெய்வ மனிதர்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக, ஆவியாளர் மூலமாக, பல தெய்வ தாசர்கள் மூலமாக the call of God came in my life. ஆனா நான் I was indifferent. வித்தியாசமானவனாய், அசட்டை பண்ணுகிறவனாய், அது எனக்கு அல்ல. பார்க்கலாம், காலங்கள் செல்லட்டும், பார்க்கலாம். இது ஊழியத்திற்கு வருகிற வயது அல்ல. யாரும் கனம் பண்ண மாட்டாங்க, யார் நம்மள பயன்படுத்த மாட்டாங்க. நோ, திரும்ப சொல்லுகிறேன், ரெடி ஃபார் எனி கால். எந்த அழைப்புக்கும், எந்த வேலைக்கும் ஆயத்தமாருங்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை என்ன தெரியுமா? ஆல்பம்ல பாட்டு பாடணும், பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் நடத்தணும், விளையாடணும், ஆல்பத்துல பேர் ஆல்பம் போடணும், ஊடகத்துல பாடணும். அது நல்லது. ஆனால் எந்த அழைப்பிற்கும் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். சின்ன சின்ன வேலையா இருக்கலாம், ஆலயத்துல சிறிய வேலை, ஒருவேளை ஆலயத்தின் பின்பகுதி இருக்கலாம், செகண்ட் ரோ. இந்த ஊடகத்துல பணியாற்றவர்கள் யாருக்குமே தெரியாது. இந்த தொலைக்காட்சி வருது, மிகப்பெரிய தேவ மனிதர்கள் எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க பின்னால. ஷூட் பண்ற ஒருத்தர், எடிட் பண்ற ஒருத்தர், அதை அப்லோட் பண்ற ஒருத்தர், அதை டிவியில ஒளிபரப்புகிற இன்னொருவர், இப்படி பல பேர் அதுல வேலை பணியாற்றுகிறார்கள். இது ஒரு தனி மனிதனுடைய முயற்சி அல்ல. இப்ப தொலைக்காட்சியில பேசுகிறோமே, இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல். இது தனிப்பட்ட என்னுடைய ஊழியம் அல்ல. இதற்கு பின்னாலே அனைவரும் உழைக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். இது கடினமான ஒன்று. நினைக்கிறது போல இந்த தொலைக்காட்சி ஊழியங்கள் அவள் லேசானது அல்ல. இதற்கு சூழ்நிலை அமையணும், அதற்கு எல்லாமே அமையணும். பிரசங்கியாருக்கு முதல்ல பிரசங்கம், வார்த்தை கிடைக்கணும். இரண்டாவது, அதை கேட்ட சூழ்நிலை அவருக்கும் அமையணும். இதெல்லாம் கடந்துத்தான் தொலைக்காட்சியிலே பேசுகிறார்கள். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், ரெடி ஃபார் எனி காலிங். எந்த அழைப்புக்கும் ஆயத்தமாயிருங்கள். 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 17ஆம் வசனம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கும் ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு பாளையத்திருக்க உன் சகோதரத்திற்கு நீ ஓட்டமாய் போ. திரும்பமாக 32ஆம் வசனம். 32 அந்த வார்த்தை சொல்லுகிறது, தாவீது சவுலை நோக்கி. ஏன்னா சொல்லப்பட்ட இந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் 15ஆம் வசனத்துல தகப்பன் சொல்லுகிறான், ஆடுகளை மேய், ரெடி டு டூ தட். இரண்டாவது 17ஆம் வசனம், உன் சகோதரருக்கு இந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓட்டமாய் ஓடு, அதுக்கும் ஆயத்தம். இரண்டாவது, சவுல் சொல்லும் போது அதற்கும் ஆயத்தம். கவனிங்கள், தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறவன், ராஜாவுக்கும் கீழ்ப்படுகிறவன். இன்றைக்கு அந்த கீழ்ப்படி இல்லையே திருச்சபையில. as a pastor உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், ஒரு ஊழியனுக்கு தான் தெரியும், கீழ்ப்படுகிற மக்கள் மிக குறைவு. அதாவது அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அவர் கீழ்ப்படுகிறார், பொறுப்பு கொடுங்க கீழ்ப்படிய மாட்டேன்றார். பாஸ்டர் இருக்கிற வரைக்கும் ஓட்டமும் நடையும். அன்னைக்கு ஒரு சொன்னார், இங்கிருந்து அந்த பொருளை இலங்கை கொண்டு போவார், இலங்கையிலிருந்து இப்படி இங்க கொண்டு வருவார். எல்லாம் போதர் பார்க்கிற வரைக்கும், போதர் தலை மறைந்து அவர் தலை அந்த பக்கம் போச்சுன்னா அவ்வளவுதான், போனவன் போனாண்டி. அவர்கள் திரும்பி வர்றதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ரெடி ஃபார் எனி காலிங். எந்த வேலையும் அற்பமாய் தோன்றலாம், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்போம். இரண்டாவது, ரெடி ஃபார் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். எந்த சூழ்நிலைக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவன். 20ஆம் வசனத்தை படிக்கிறேன். 20ஆம் வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போனான். இத்தனை அருமையான வார்த்தை. தேவ பிள்ளைகளே, திருச்சபைக்கு போகிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அதிகாலமே எழுந்து ஆடுகளை தன் காவலாளி வசமாய் விட்டு இவ்வளவு பொறுப்புள்ளவன். இரண்டாவது, ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போனான். ரதங்கள் இருக்கிற இடத்துல வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். சூழ்நிலையை பார்த்தீங்களா? யுத்தத்துல பயிற்சி இல்லாதவன், ஆடுகளை மேய்க்கிறவன், இஸ் நாட் a trained soldier. படிக்கிறேன். ரதங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்தான். அடுத்து சேனைகள் அணிவகுத்து நின்று
யுத்தத்திற்கு என்று ஆட்பரித்தார்கள். சிறு பையன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளை, எந்த சூழ்நிலைகளையும் சந்திக்க இதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஆனால் நல்லதொரு போராட்டம். எந்த சூழ்நிலையும் சந்திக்க ரொம்ப கடினமான ஒன்று. அழைக்கப்பட்ட அன்பு தேவ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்பு தேவ பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ பாத்திரவானாய் மாற்றிக்கொள். பவுல் அடிக்கடி சொல்லுகிறார், தகுதி உள்ளவன் ஆகும்படி. முதல் சொன்ன வார்த்தை காலிங், இரண்டாவது சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், ரெடி ஃபார் எனி காஸ்ட், எந்த கிரயத்தையும் செலுத்த ஆயத்தம். மண்ணில ஊழியம் செய்த எத்தனையோ பேர், they paid the price, ready to pay any cost. 32 வாசிக்கிறேன், ready to pay any cost. அவன் சொல்லுகிறான், இந்த பெலிஸ்தீனோடு நான் போய் இந்த பெலிஸ்தீனோடு யுத்தம் பண்ணுவேன். அவனுக்கு தெரியும் அவனுடைய யுத்தம் என்றால் என்னன்னு தெரியும். ஜீவன் மரணம், ஒன்று மரணம், இல்லை என்றால் ஜீவன். அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். நான் போய் இந்த பெலிஸ்தீனோடு யுத்தம் பண்ணுவேன். நல்லா கவனிக்க வேண்டும். இது கட்டாயத்தினால் அல்ல, அன்பினாலே. தாவீதுக்கு தெரியும், நான் போய் யுத்தம் பண்ணுவேன். ரெடி டு பே எனி காஸ்ட், எந்த கிரயம் செலுத்தவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, முதல் குறிப்பு, தேவனால் அவன் அனுப்பப்பட்டான். David was employed. அதற்காகவே அவன் தெரிந்து கொண்டார். என முதல் குறிப்பு எம்ப்ளாயிங். அந்த பணியை செய்ய வேண்டுமானால் நம்பர் 1 காலிங், நம்பர் 2 எனி சர்க்கம்ஸ்டான்சஸ், மூன்றாவது எனி காஸ்ட், எந்த கிரயம் செலுத்த ஆயத்தம். இன்றைக்கு அநேக ஊழலுக்கு துக்கமான ஒன்று, கிரயம் செலுத்த மனம் இல்லை. ஒரு சின்ன வறுமை, சின்ன கஷ்டம், சின்ன போராட்டம் இல்லை என்பானுள்ளே, கிரயம் இல்லாமல் நோ பெயின் நோ கெயின். கிரயம் இல்லாமல் எதையும் பெற முடியாது, கிரயம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்லுங்க, இந்த பூமியில இந்த தேசத்துல ஊழியம் அத்தனை பேருமே பிரைஸ். இரட்சகர் இயேசு ஒரு பெரிய கிரயத்தை உங்களுக்கு எனக்கா செலுத்தி இருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் எனேபிளிங். முதல்ல சொன்ன எம்ப்ளாய்மெண்ட், இரண்டாவது எனேபிள்மெண்ட். அதாவது தேவன் அதற்குரிய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்கள். நம்பர் 1, அதாவது சில நேரங்களில நம்முடைய மனதை மாற்றுகிற பல சம்பவங்கள்லாம் வரும். மனதை மாற்றுகிற பல சம்பவங்கள் வேண்டாம், விட்டு விடலாம். யோசித்து பாருங்கள். எனக்கு 4 காரணம் சொல்லுங்க. நம்பர் 1, இது கொஞ்சம் கடினமா இருக்கும், கவர்ட்லெஸ்னஸ். அதாவது சில நேரங்களில இது முடியாது, என்னால் ஆகாது, ஒரு பயம். ஊழியத்துல எனக்கு கூட எல்லாருக்கும் அந்த பயம் உண்டு. ஊழியமா வேண்டாம், சபையா வேண்டாம், ஒரு ஸ்தாபனமா வேண்டாம், ஒரு தலைமைத்துவமா வேண்டாம். ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், when God guides, he provides. 24 வசனத்தை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். அவருடைய அந்த உறுதியான தன்மை 24. சில நம்மை பயமுறுத்தும் தன்மைகள் உண்டு, என எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. 24 வசனம். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். நேரங்களில் அன்பானவர் தேவ பிள்ளைகளே கவனியுங்கள். முதலாவது நான் சொல்ல இந்த வார்த்தை பி போல்ட், பி கரேஜ். திரும்ப சொல்லுங்க, வருஷம் படிக்க கேளுங்க. 24. எல்லாரும், இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். தாவீது முதலாவது அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது, அவன் தன்னை தேற்றிக் கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அமுதே பிள்ளையே, ஊழியத்தினுடைய முதல் போராட்டம் அதாவது பயம். முடியாது, விலகி ஓடுவதல்ல, கடினம்தான். ஒரு பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். யூ ஃபைட் வித் யுவர் கவர்ட்னஸ். உன்னுடைய அந்த பயத்தோடு முதல்ல போராடுங்க. ஆண்டவர் கிருபை தரணும். அந்த பயத்தோடு போராடுங்க. கவர்ட்னஸ் அல்ல, கவர்ட்னஸ். ஒரு கோழைத்தனமான முடியாது இல்ல, உங்களால முடியும். உலகத்திலே சொல்றாங்க உன்னால் முடியும். அப்படியானால் ஒரு உலக மனுஷனுக்கு உன்னால் முடியும் என்று சொன்னால், ஆண்டவரோடு இருக்கிற அபிஷேகம் பெற்ற, அழைப்பை பெற்ற, பிரித்தெடுக்கப்பட்ட உனக்கு உன்னால முடியும். அந்த வசனத்தை 24
நான் படிக்கிறேன் 24 எல்லாரும் மிகவும் பயந்து அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். பட் God has given the ability to swim. தேவன் உனக்கு நீந்தும் கிருபை கொடுத்திருக்கும் போது நீ மூழ்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. இரண்டாவது குறிப்பு சொல்லுகிறேன். அதாவது முதல் குறிப்பு அதாவது நம்மை கிரிட்டிசிசம், இரண்டாவது குறிப்பு கிரிட்டிசிசம். ஜனங்கள் நம்மை இந்த டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்று சொல்வார்கள். அதாவது நம்மை குறித்திருக்கிற விமர்சனங்கள் ஏராளம், எல்லா ஊழியக்காரை குறித்து நம்மை அழிக்கும் விமர்சனங்கள். முதல்ல சொல்லும்போது மனதை மாற்றும் கோழைத்தனம். இரண்டாவது நம்ம அழிக்கும் விமர்சனங்கள், எல்லாரை பற்றிய விமர்சனங்கள் உண்டு. நீயா முடியாது. 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிரிட்டிசிசம். அந்த மனுஷனோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட போது, பிரச்சனை இங்கதான். வளர்ந்தோர் எப்போதுமே இளையவர்களை கிரிட்டிசம் பண்றதே ஊழியதான். உனக்கு தெரியாது, உன்னால் முடியாது. எலியாப் கேட்ட போது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, கவனிங்கள், சில பேர் தானும் செய்ய மாட்டாங்க, அடுத்தவன் செய்யறதே விரும்ப மாட்டாங்க. கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன வனாந்திரத்தில் உள்ள இந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? நிறைய கேள்வி நம்பர் 1, நீ இங்கே வந்தது என்ன? இரண்டாவது, நீ யார் வசத்தில் விட்டாய்? மூன்றாவது, எதற்காக வந்தாய்? நாலாவது, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். கேள்வி மேல கேள்வி, கிரிட்டிசிசம். புரிய நினைக்கிறேன். இங்கே வந்தது என்ன? இரண்டாவது, நீ யார் வசத்தில் விட்டு வந்தாய்? உன் அகங்காரத்தை அறிவேன். யோசித்து பாருங்கள். பல நேரங்களிலே நம்மை பயமுறுத்துவது மட்டுமல்ல, நம்மை அழிக்கும் விமர்சனங்கள் நிறைய உண்டு. இந்த ஊழியத்துல கூட உணர்ச்சிகள், மனிதர்கள், உறவுகள் எல்லாமே. நீ ஏன் ஊழியம் பண்ற? உன் பிரசனத்தை யார் கேட்பா? உன் பிரசனத்தை யார் கேட்கிறா? எதுக்கு இந்த ஊழியம்? சும்மா இருக்கலாமே, எவ்வளவு பேர் சும்மா இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? தொலைக்காட்சி ஊழியம் தேவையா? இன்னைக்கு அதுல பணம் சம்பாதிக்கிறோன்னு இல்ல, பணம் செலவு பண்றதான் இந்த ஊழியம். பணம் சம்பாதிக்கிற ஊழியம் அல்ல இது. ஒரு சிலருக்கு வேணா அப்படி இருக்கலாம், பாடகர்களுக்கு. பிரசங்கியார்களுக்கு இதுல பணம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா பிரசங்கத்தை யாரும் கேட்கறது இல்ல. வீடுகள்ல பாருங்களேன், இந்த மொபைல் பாக்குறவங்க கூட அதிகமா பாடல் தான் கேட்கிறாங்க. ஒரு பாடல் வெளியிட்ட அடுத்த நாளில லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்காங்க அதுக்கு. ஆனா செய்தி வெளியிட்ட பிறகு 100 பேர் பார்க்கறது மிகப்பெரிய அபூர்வம். என்னை விட சிறந்த பேச்சாளர் இருக்கிறார்கள், என்னை விட சிறந்த தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த பிரசங்கத்தை யாரும் கேட்கறது இல்லை. துக்கமான ஒன்று. சிறப்பான அழகான சத்தியத்தை பேசுகிற அநேக தேவ மனிதர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறார்கள். தமிழகத்திலே பட் நோபடி வாட்ச் தம். இதை கேட்டுக்கொண்டு கண்டது பிள்ளையே, மனதை மாற்றும் கோழைத்தனங்கள் வேண்டாம். உங்களுடைய அழிக்க விமர்சனங்கள் விலகிறீர்கள். நம்பர் 1 கவர்ஸ்னஸ். இரண்டாவது கிரிட்டிசிசம். மூன்றாவது, அதாவது நம்மை திசை திருப்பும் கவலைகள், டிஃபெக்டிவ் கன்சர்ன். நம்மை திசை திருப்புகிற பல கவலைகள் இருக்கிறது. அது பார், உன் குடும்பத்தை பார், உன் நிலைமையை பார், உன் வாழ்க்கையை பார், இதை பார், அதை பார். 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. 33 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தீனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான். சவுல் தாவீதை நோக்கி. திசை திருப்பும் வார்த்தைகள் புரிய நினைக்கிறேன். நீ இந்த பெலிஸ்தீனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது, உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். ஆல்வேஸ் கிரிட்டிசிசம். உன்னால முடியாது. ஒருவேளை உலகத்தை சொல்லலாம், எவ்வளவு செய்ய முடியாது, உனக்கு தகுதி இல்லை, உனக்கு அந்தஸ்து இல்லை, உனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா வானத்தையும் பூமியை படைத்த தேவன் ஒன்று இருக்கிறார். உலகத்தின் முடிவு பெருந்தும் சகல நாட்களிலும் என்னோடு கூட இருக்க என்று வாக்கு பண்ணினவர் என்னொன்று இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டார். வானம் விழுந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பாயில் விழுந்து போவதில்லை. சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதை பிள்ளையே, நம்பர் 1 கவர்ட்னஸ்னஸ், அதாவது பயமுறுத்துகிற அந்த ஆவி. இரண்டாவது கிரிட்டிசிசம், நம்மை குறித்து வரும் விமர்சனங்கள் எல்லாமே சீல வரும் பாருங்க. மூன்றாவது கன்சர்ன், அதாவது
என்னை குறித்து, சூழ்நிலை குறித்து ஒரு தேவையற்ற குழப்பம், தேவையற்ற கவலை. அவனை சொல்லுவார் பாருங்கள், நீ இளைஞன், அவனோ சிறுவயது முதற்கொண்டு யுத்த வீரன். நம்முடைய திசை திருப்புகிற எண்ணங்கள். பக்தன் பாடினது போல என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. 4வது குறிப்பு, அன்பானவர்களே, அதாவது இந்த காம்படன்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அதாவது நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிற வார்த்தைகள் 44. நம்மை சோர்வுக்குள்ளாக்க வார்த்தைகள் படிக்கிறேன், கேளுங்கள். 44. பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்துல வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். கவனிங்கள், இது சத்துருடைய வார்த்தை. திரும்ப படிக்கிறேன். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். நம்முடைய சோர்வுக்குள்ளாக்கும் வார்த்தைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், எம்ப்ளாயிங், எனேபிளிங், 3வது எக்ஸால்டிங். அப்படிப்பட்ட உலக நேரத்துல தேவன் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன், கவனியுங்கள். God honored, God helped, self hidden. 3 வார்த்தைகள். தேவன் உங்களை கனம் பண்ணுகிறார். 26ஆம் வசனம் வாசிக்கிறேன். God honoring. 26ஆம் வசனம். தேவன் உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் கனம் பண்ணப்படுகிற ஒரு தேவன். 26. தாவீது தன் நண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை மாத்திரம். இந்த வார்த்தைகள் கவனிங்கள். தேவனை கனம் பண்ணும் போது உங்களை கனம் பண்ணுவார். நான் சொல்கிற வார்த்தை, அதாவது இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? எதிர்பார்ப்பல்ல, ஒரு சேலஞ்ச். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த மனிதன் எம்மாத்திரம். தேவனை கனம் பண்ணும் போது தேவனை கனம் பண்ணுவார். When you honor God, God will honor you. 53ஆம் வசனம். 53ஆம் வசனம். தேவனை உதவி செய்வார். 53ஆம் வசனம். தனக்கு மட்டும் அவன் நன்மை செய்யல, தேவனுக்கு நன்மை, ஜனங்களுக்கு நன்மை. 53ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தியரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவருடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். Help others. He honored God and help others. எச்சர வரும். He honored God. தேவனை கனம் பண்ணினான், மக்களுக்கு உதவி செய்தான், எல்லாவற்றுக்கு மேலாக தன்னையே தாழ்த்தினான். செல்ஃப் ஹிடன். நீங்க நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரணம், தன்னை வெளிப்படுத்தவில்லை, சுயம் சாம்பலாய் மாற சுத்தாவியனை அனல் மூட்டும். 58ஆம் வசனம். சவுல், வாலிபனே நீ யாருடைய மகன் என்று கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உமது அடியானுடைய ஈசாயின் மகன் என்றான். தன்னை மறைத்து. இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் சொல்கிற வார்த்தை, பெத்லகேம் ஊரானாகிய உம்முடைய அடியானாய் ஈசாயின் மகன். பெத்லகேம். 2வது, அடியானாகிய ஈசாயின் மகன். ஈடன் himself. பெயரும் வேண்டாமே, புகழும் வேண்டாமே. இந்த நாளிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாராக. ஜெபிப்போம். திரும்ப சொல்லுகிறேன். God employed him. Number 2, God enabled him. Number 3, God exalted him. மறந்துவிட வேண்டாம். God employed him. ஒரு பணியை தந்தார். 2வது, அதற்குரிய கிருபைகளை தந்தார். enabled him. 3வது, God exalted him. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் தெரிந்து கொண்ட, தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களா எங்களை மாற்றும். எஸ் லார்ட். உம்மால் கனம் பண்ணப்பட, உம்மால் பயன்படுத்தப்பட, அனைவருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களையும் பயன்படுத்தும் சித்தம் போல, பண்படுத்தும் விருப்பம் போல, உம் கரத்தில் ஒரு புல்லாங்குழலாய் நாங்கள் இருக்க ஒரு நாள் உமக்கென்று இசைக்கு இரக்கம் செய்யும். தாவீதுடைய அர்ப்பணம் ஆண்டவரே, அவனுடைய அந்த கிரயத்துக்கு எனி காஸ்ட்,
எனி சர்க்கம்ஸ்டான்சஸ், எல்லா சூழ்நிலையிலும் கிரயம் செலுத்தி அவன் செய்த காரியத்தை தேவனே உலகம் ஆர்ப்பரித்தது வாஸ்தவமே. God exalted. அவனை உயர்த்தினீர் ஆண்டவரே. He was honored. கனம் பண்ணப்பட்டான், உயர்த்தப்பட்டான், அநேகருக்கு உதவியா இருந்தான். மாத்திரமல்ல, செல்ஃப் இடன், தன்னையே தாழ்த்தினான். யோவான் ஜெபித்தது போல நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும், உம் ராஜ்யம் உம்முடைய அரசு வரணும். சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட, சத்துருக்கள் ஆண்டவரே ஓட தேவன் எங்களையும் பயன்படுத்தும். உம்முடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் மாற அர்ப்பணியுங்கள். வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். தேவனுக்கென்று வாழ்வோம். ஒரு வாழ்வு, அது அவருக்காக இருக்கட்டும். தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். துணையாளர் முன் செல்கிறார். உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாய், பயனுள்ள வாழ்க்கையாய், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்க உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். அநேகருக்கு இதை அறிவியுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.